வணக்கம். 2024 உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐ மீன் மூவி சைடா? ஓகே, நிறைய மூவி தியேட்டர் போய் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. மேபி எனக்கும் தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து 2024 தான் அதிகமான மூவிஸ் வந்து தியேட்டரில் போய் பார்த்து. அது நிறைய மூவிஸ் வந்து என்னன்னா நல்லாவே இருந்துச்சு. மொக்க வாங்கினது வந்து 2 மூவி தான். நம்ம எனக்கு தெரிஞ்சு தியேட்டர் போய் மொக்க வாங்கிட்டு ஐயோ ஏண்டா வந்தோம் அந்த மூவிக்குன்ற ஃபீல். மற்றது எல்லாமே வந்து என்ஜாய் பண்ண மூவிஸாக தான் இருந்தது. சில மூவிலாம் நம்ம 2-3 வாட்டி போய் பார்த்தோம். அந்த ஒரு இது இருந்தது. நல்லா தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம மேபி நம்ம செலக்ட் பண்ண மூவிஸ் அது மாதிரியா என்னன்னு தெரியல. தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நெருக்கமானது இல்லை, மனசுக்கு நெருக்கமாக இல்லை, ரொம்ப பிடிச்சி போனதுன்னா 2024 தியேட்டரில் பார்த்தது லப்பர் பந்த். ஓகே, அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு முழுசாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல். ஆமாம், நல்லா இருந்துச்சு அந்த படம். இதுவுமே 2024 தானே? என்னது அது என்ன, போர்த்தொழில், அதுவும் 2024 தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். இல்லைப்பா 23, அது 23 நினைக்கிறேன். அது ஒரு ஃபுல்ஃபில். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆனது லப்பர் பந்து பார்த்து தான். எனக்கு லப்பர் பந்து ஒன்று, அப்புறம் ரஜினிகாந்த் சாரோடது வேட்டையன்ல. அதுக்கு முன்னாடி வேட்டையன் என்ன படம் வந்துச்சு? ஐயோ அந்த பேரு லால் சலாம். ஐயோ அதெல்லாம்ப்பா. அதுக்கு முன்னாடி என்ன படம் வந்துச்சு? அனிருத் மியூசிக். இதுவா? ஜெயிலர் பார்த்தேன். ஜெயிலர், ஆமா ஆமா. அது வந்து நான் 2-3 வாட்டி நான் தியேட்டர்ல பார்த்தேன். ஜெயிலர் பார்க்கப்பட்டது இல்ல, பார்த்தேன். எனக்கு பிடிச்சது பார்த்தேன் நான் தியேட்டர்ல. ஏன்னா அந்த அவரை வந்து நான் அந்த மாதிரி கெட்டப்ல புதுசா பாக்குறது ஒண்ணு, அவர் கெட்டப்ல அவர் ஏஜ் கெட்டப்ல பாக்குறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா அதுல வந்து மியூசிக் நல்லா அந்த அந்த சில சீன்ல வந்து கூஸ் பம்ப் மூமெண்ட் மாதிரி இருக்குல்ல, விசில் போடுற மாதிரி இருந்ததுல்ல, அது மாதிரி இதுல வந்து எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் வேட்டையன் பார்க்கல. இல்ல சொல்றேன், பார்த்த வரைக்கும் அது வந்து அந்த அதுல இருந்து அந்த அதுதானே சொல்றேன். வேட்டையன் வந்து நம்ம தியேட்டர்ல போய் பார்த்தோம், சம் ரீசனால வந்துட்டோம். ஆனா அது வந்து எனக்கு ஃபுல்லா கூட இன்னும் நம்ம பார்த்து முடிக்கல. வேட்டையன் தியேட்டர்ல அன்னைக்கு பார்த்த பாதி படத்தோட தான் நிக்குது இன்ன வரைக்கும். ஃபுல்லா அது பார்க்கணும்னு அப்புறமா ஓடிடில பார்த்துட்டேன் செகண்ட் ஹாஃப். என் கூட தானே கைப்புல சுத்திட்டு இருந்த நீ? ஆமா, பாதி பார்த்துட்டு அப்படியே இருக்கே, மீதி படத்தை பார்த்து சொல்லிதான் நானும் உட்காந்து பார்த்துருப்பேன். சரி ஒன்னா பார்க்கலான்னு நான் பார்க்காம இருந்தேன். யார கிட்ட பாத்தீங்க? யார கிட்ட பார்க்க வேணாம்னு சொன்னா போய் பாருங்க. நீங்க யார கேட்டு பாத்தீங்கன்னு தான் நான் கேட்டேன். என்ன கேட்டீங்களா பார்க்கலாமான்னு? சரி, எவ்வளவு நாள் பார்க்காம இருக்க? அப்ப பார்த்தா தானே நம்ம சொல்ல முடியும் படம் எப்படி இருக்குன்னு. சரி, ரிவ்யூ பண்ணிட்டீங்களா நீங்க? ரிவ்யூ பண்ணல. நீ ஒண்ணு பார்க்கல பண்ணிருக்கீங்க நீங்க எனக்கு. ஓகே, இதுல வந்து நல்ல மூவிஸ் பத்தி பேச போறது இல்ல. இவங்க ஒஸ்ட் மூவிஸ் நம்ம தலைவர் எடுத்து போட்டிருக்காரு. நான் இன்னைக்கு மியூட் மூட்ல இருக்கேன். ஒஸ்ட் 10 மூவிஸ் தான் போட்டிருக்காரு. நீங்க கத்திட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வந்து ரியாக்ட் பண்றீங்களா? நீங்க படி தனியா பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு சொல்றேன் மக்களே, போது நான் படுக்க எங்கேயாவது புலம்பிட்டு கண்டென்ட் விட்டு எங்கேயாவது போயிடுவோம். அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது கண்டென்ட் விட்டு போற மாதிரி இல்ல. எங்கட நம்ம வாய் கொடுத்தோம்னா நம்ம மாட்டிப்போம். மெண்டாடு காதுல வாங்காம சுத்திட்டு இருக்கீங்க. ஒரு செகண்ட் ஆஃப் பார்த்தது குத்தமா? அன்னைக்கு யாருனால தியேட்டர்ல இருந்து வெளியே வந்தோம்? யாருனால? அனிருத்னால. ஏன் மியூசிக் போடணும்னா கடவுளி வர மாதிரி போட்டுட்டாரு. அனிருத்தையே தப்பு சொல்றீங்க. பாப்போம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அங்கே பிடிச்சிருக்கதை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு என்ன படம்னு. ஒஸ்ட்டு 10 மூவிஸில் ஒஸ்ட் மூவி எது? அதை கேட்கணும். பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க, எது உங்களோட ஒஸ்ட் மூவி? நான் வந்து ஃபர்ஸ்ட் மூவின்னு 2-3 இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் மூவி நான் தெரிஞ்சு அது ஃபுல்லாக பார்த்து அழுதுட்டு வந்தது வந்து டீஸ் தான். எனக்கு கூட கங்குவா கூட வேற. ஓகே, அது ஆக்சுவலி சவுண்ட் கம்மியா இருந்தா நான் கங்குவா பார்த்துருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து சவுண்ட் எஃபெக்டா வந்து பிடிக்கல. இல்ல சவுண்ட் வந்து கனெக்ட் ஆகல. அதான் சொல்ல, அது வந்து இல்ல. ஆனா டீஸ் வந்து ஸ்டோரி நல்லா இருந்தது. ஆனா அதுல நடிச்சிருந்தவங்க அந்த டீனேஜ் நடிச்சிருந்தவங்க எல்லாம் வந்து ஓவர் ஆக்டிங்கா இருந்தது. தியேட்டர்ல இருந்து எப்படா ஏஞ்சி வருவோம். ஆக்சுவலி சொன்னா நான் லிட்டரலி அழுதுட்டு வந்தேன் வண்டியில வரும்போது. ஐயோ இந்த படத்துக்கு போய் நான் கூட்டிட்டு வந்து பக்கத்துல இருக்க தியேட்டர்லாம் விட்டுட்டு அந்த தியேட்டர்ல 1 hour டிராவல் பண்ணி போய் அந்த தியேட்டருக்கு போய் படம் பார்த்தோம்.
அது மட்டும் என் லைஃப்ல நான் ரொம்ப வர்ஸ்ட் மூவிஸ்ன்னு ரிக்ரெட் பண்ணி அழுதுன்னா அதான். ஐநாக்ஸ்ல அது கம்மியா ஹேண்டருக்கு தந்தாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு புலம்பிக்கிட்டே வந்தோம். அழுதுட்டு வந்தேன், புலம்பிட்டு அழுதுட்டு நைட்டு குளூர்ல தலைவலி. ஆக்சுவலாக ஸ்டோரி வைஸ் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு தான். கடைசியானா ஏலியன்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு இருந்ததை வந்து உடச்சி இப்படியும் இருக்கலாம் ஏலியன்ன்ற மாதிரி இருந்தது. அது ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த லவ் ஸ்டோரி அதெல்லாம் தேவையில்லாம இருந்தது. அது இந்த டைம்ல இந்த காலகட்டத்துல வந்து 90s எடுத்த மாதிரி எடுத்து வச்சிருந்தாரு. காத்துல பறக்கிறது அதெல்லாம் சில விஷயங்கள் பாராட்டலான்னு போகிறப்ப அந்த ஒரு விஷயங்கள் வந்து பாராட்டலான்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஏதாவது ஒன்று ட்ராபேக் பண்ணி அதை வந்து மன திருப்தியோடு நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாத மாதிரி ஆக்கிடுறாங்க. பார்ப்போம் இதில் என்னென்ன மூவிஸ் வந்திருக்குன்னு. இல்லை எந்தெந்த மூவிஸ்லாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்திருக்குன்னு பார்ப்போம். வந்துடும். சரி உங்கள் மூவி என்னன்னு சொல்லுங்கள். உங்கள் வர்ஸ்ட் மூவி, உங்கள் வர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ். நான் தான் சொன்னேனே இதுல ஒண்ணா இருக்கும். வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற செருப்படியில இருந்து கூட சீக்கிரம் மீண்டு வந்துடலாம். ஆனா இந்த மொக்க படங்களை பார்த்து அதுல கிடைக்கிற எஃபெக்ட்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு தான் பல நாள் ஆகுது. அப்படி நம்மள இந்த வருஷம் வச்சு செஞ்ச டாப் 10 மொக்க படங்களை தான் இந்த வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம வர்ஸ்ட் மூவிஸ் நிறைய பார்க்கல, ஸ்கிப் பண்ணிருக்கோம். அதனால நமக்கு பெருசா தெரியல. 10வது இடத்துல நம்ம பார்க்க போற படம் ஜீவனின் பாம்பாட்டம். படத்தோட டைட்டில் சாதாரணமா படிச்சா ஒரு மாதிரி இருக்கு, ஹீரோ பேரோட சேர்த்து படிச்சா வேற மாதிரி இல்ல இருக்கு. ஜீவன்லாம் இன்னும் நடிச்சிட்டு இருக்காராங்கிற அதிர்ச்சியில இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடியே படத்துல டபுள் ஆக்ஷன்ல வந்து பேரதிர்ச்சியை கொடுத்துட்டு போயிட்டாரு. வழக்கமா அப்பா கெட்டப்புக்கு தான் வயசான வேஷம் போடணும். இவனுக்கு மகன் ஜீவனுக்கு டிஆர் கெட்டப்பையும் அப்பன் ஜீவனுக்கு சிம்பு கெட்டப்பையும் போட்டு தெறிக்க விட்டுருக்கானுங்க. யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள வேஷம் போட்டது? இவங்க எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. அட நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிள உங்க மகன். என்னாச்சுடா மகன் உனக்கு? ஒண்ணு ஆகலங்க, மூக்குல இருந்து சளி மாதிரி மீச வடியுது அவ்வளவுதான். ஓடா குறுக்கி மல்லிகா சராவத்தை வேற கம்பேக்ங்கிற பேர்ல தமிழ்ல கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கானுங்க. உன் வாக்கு பலிக்கவில்லை என்றால் என் நாட்டு மல்லிகா சராவத்தா என்னடி வாய்ஸ் இது? வாய் மட்டுமே வேலை செய்யுது. அரண்மனையில இருக்கிற பாம்பு ராணிய கொல்ல, ராணியோட ஆவிய அரண்மனையில சுத்த, அதை கண்டுபிடிக்க போலீஸ் ஜீவன் ஊருக்கு வர்றாருன்னு 2024 இப்படி ஒரு புத்தம்புது ஸ்டோரியை படிச்சிருக்காரு டைரக்டர். நமது சாம்ராஜ்யத்தில் குதிரைப்படை, யானைப்படை, காலாப்படை உள்ளது போல் புதிதாக நாகர்படையை நான் நாகர்படை. இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற கதையாமா. நியாயமா பார்த்தா இந்த படம் எல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஜஸ்ட் மிஸ் ஆகி 2024 வந்துருச்சு. two plates காடி கொண்டு வாங்க and two plates புனுக்கு பூனை பிரியாணி கொண்டு வாங்க. ஏண்டா பீரியட் படம்னா இப்படிதான் கெட்டப் போடுவீங்களா? ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மலரும் மொட்டும்ல வர்ற மாறுவேஷ போட்டிக்கு வந்த மாதிரி ஒரு கெட்டப்ல வந்திருக்கானுங்க. என்ன விஷயமா போட்டுருக்கீங்க? ஆமா ஜாப்பனீஸ் யார் ட்ரெஸ் பண்ணி விட்டா உங்களுக்கு? அம்மா. அழகா எவ்வளோ பெரிய முடி உங்களுக்கு. என்ன விஷயமா போட்டிருக்கீங்க? கண்ணகி. கண்ணகி வேஷம் போட்டிருக்கீங்களா? என்ன விஷயமா போட்டிருக்கீங்க? கிரிக்கெட் வேஷம். யார் கூட விளையாடுவீங்க? பாகிஸ்தான் கூட. பாகிஸ்தானை தோற்கடிப்பேன். படத்துல ஹைலைட்டே போலீஸா வர ஜீவன் பாம்பை விரட்ட யூஸ் பண்ற ஆயுதம் தான். நம்ம சின்ன வயசுல சீமாத்து குச்சியை வச்சு வில்லம்பு பண்ணி விளையாடிட்டு இருப்போமே, தலைவன் அப்படி ஒரு வில்லம்பு வச்சு விரட்டுறாரு. இன்னும்மாடா இப்படி எல்லாம் படம் எடுப்பீங்க? வருஷத்துக்கு இப்படி 4 படம் வந்தா இருக்கிற தியேட்டர்ஸையும் மூடிட்டு போயிருவாங்க. வர்ஸ்ட் மூவிஸ் 2024 அடுத்த இடத்தை பிடிச்சிருக்கு.
மத்த ஸ்டேட்ல எல்லாம் ஸ்கூல்ல நடக்கிற மாதிரி படம் வந்தா அதுல வர பசங்களும் சின்ன பசங்களாவே இருப்பாங்க. நம்ம ஊர்ல மட்டும்தான்டா இந்த கொடுமையெல்லாம் நடக்கும். ரத்தனை கூட்டிட்டு வந்து ஸ்கூல் பையனா காட்டுறதெல்லாம். சாரி, கவனிக்கல வாட்ச்மேன். எது வாட்ச்மேனா? என்ன பார்த்தா வாட்ச்மேன் மாதிரி தெரியுதா உனக்கு? சுனன்றா நானு. எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா இந்த மூஞ்சி டைரக்டருக்கு ஸ்கூல் பையன் மாதிரி தெரிஞ்சதுதான் யோசிக்கவே முடியல. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈ தூரம் ஓட்டு. நான் வாட்ச்மேன் கிடையாது, ஸ்டூடெண்ட். இப்படி ஸ்டூடெண்ட் பார்த்து முன்னுக்கு இந்த இருக்கு, பின்னாடி இந்த இருக்கு, மீசை இருக்கு, என்னங்க எல்லாமே பூச்சை வந்த உடனே என்ன பண்ண முடியும்? அவளை பார்த்துட்டே இருந்தேன். பிரியா ஒவ்வொரு செகண்டும் பக்கத்திலே நின்று இருந்தா, பிரியவே மாட்டீரா. அவ்வளவு லவ். யூத்தோட ஃபீலிங்ஸ் எந்த அப்பனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. நீதிமன்ற வரலாற்றுல என்னென்னமோ தீர்ப்பு வந்து பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல வர கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஸ்கூல் முடிச்சு இந்த பசங்க எல்லாம் 10 வருஷம் கழிச்சு கோர்ட்ல இவங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு போய் 3 மாசம் படிச்சு எக்ஸாம் எழுதணும்னு தீர்ப்பு வருது. இவனுங்களும் வீடு வேலை குடும்பம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு எக்ஸாம் எழுத போயிட்டாங்க. ஏண்டா களவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? வணக்கம்மா, உட்காருங்க. எல்லாருமே ஒன்று ஒன்று மீரண்டு ரோஜா புச்செண்டு 2 2 4 நாய்க்குட்டி வாலு 3 3 தாடி எடுத்தா ஸ்கூல், தாடி வச்சா காலேஜ். சரி, கோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சு, வந்து எக்ஸாம் எழுதிட்டு போவாங்கன்னு பார்த்தா வந்து கல்ச்சரல்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நாம 12th படிக்கும் போது ஒரு டிராமாக்கு நீ ஸ்கிரிப்ட் எழுதுனல்ல, அதை இப்ப பண்ணலாம். நீ டைரக்ட் பண்றா, நாங்களும் ஆக்ட் பண்றோம். அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பென்ன அவ்வளவு சீப்பா போச்சா? அப்புறம் ஆயா வரும், உன்னை தூக்கி மடியில் உட்கார வச்சு சோறு விட்டு உன் நெஞ்சில் இருக்கிற முடி ரேஞ்சுக்கு ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா? ஓ மடியில வேணா ஆயா உட்காரலாம். கல்ச்சரல்ஸ் நடத்துனதும் இல்லாம எல்லாரும் சக்திமான அரசர் கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கொடூரமான சீனு. What is happening guys? இவ்வளவு அவசரமா எதுக்குடா ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்க? மகாபாரதத்துல இருந்து வருகிறோம் ஐயா. மாதாப்பா வீட்ல மாடு மேய்ச்சிட்டு வரா மாதிரி ஒரு மூஞ்சி. அதாவது தாடியை சேவ் பண்ணா 10 வருஷம் முன்னாடி, தாடி வச்சா 10 வருஷத்துக்கு அப்புறம். சபாஸ் மாமா, சபாஸ். எல்லாரும் ரகுமானோட மறக்குமா நெஞ்சம்க்கு ரீஃபண்ட் கேட்டுட்டு இருந்தானுங்க. நியாயமா பார்த்தா இந்த மறக்குமா நெஞ்சம்க்கு தான் ரீஃபண்ட் கொடுக்கணும். ஐயோ டேய், அவன் தான்டா அன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். தேரை இழுத்து தெருவில் விட்ட கதைன்னு சொல்லுவாங்க. அதுதான் லால் சலாம். இன்னைக்கு என்ன செஞ்சு ஆஸ்த போறீங்க? எதுவும் பார்க்கல நம்ம. சரியா ஓடல. ரஜினி ஏஆர் ரகுமான் மாதிரி சிவனேன்னு இருக்கிற லெஜண்ட்ஸை கூட்டிட்டு வந்து லால் சலாம்ல ஒர்க் பண்ண விட்டு அசிங்கப்படுத்தி முடிச்சு விட்டாங்க. கதையை சொல்லும் போதுதான் எனக்கு ஆச்சரியப்படல. ஏன்னா ஐ நோ அபவுட் ஐஸ்வர்யா. ஒரு படம் ஒரு கதை இருக்குப்பா, நம்ம படம் பண்ண போறோம், நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு வந்துட்டு நேஷனல் அவார்டு கிடைக்கும், ஒரு வாட்டி நீங்க கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. 35,000 கட்டுறவன் தான் தெரியும், உனக்கெல்லாம் என்ன பொச்சா தெரியும். ஆதி காலத்து கான்செப்ட்ல படம் எடுக்க தெரியாம எடுத்துட்டு சொதப்பிருச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கணும்? ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து சில ஹார்ட் டிஸ்க் வந்து ஓல்டா இருந்தது, சிலது வந்து கரப்டா இருந்தது. ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. ஒரு படத்துக்கு பார்ட் 1 பார்ட் 2னு 2 பார்ட் இருக்கும். பார்ட் 1 பார்க்காம போய் 2வது பார்ட் பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் லால் சலாம். எதுக்கு இந்த கேரக்டர் வந்துச்சு, ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியாது. 100 ரூபாய் பொருளை 300 ரூபாய்க்கு விற்கிறவ கொள்ளைக்காரன், 200 ரூபாய்க்கு விற்கிறவ திருடன், 150 ரூபாய்க்கு விற்கிறவ மோசமான வியாபாரி, 125 ரூபாய்க்கு விற்கிறவ நியாயமான வியாபாரி. நான் 125 ரூபாய்க்கு விற்கிறேன், நீங்க 300 ரூபாய்க்கு விற்கிறீங்க. நாட்டுல இத்து போன ஒரு பழைய விஷயத்த புல்டோசர் விட தோண்டி எடுத்துட்டு வந்து கொட்டிட்டு போயிருக்காங்க ஐஸ்வர்யா. ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு ரஜினி ஃபேனா பயங்கரமா பெருமைப்படுவீங்க. வழக்கமா பீரியட் ஸ்டோரினா காஸ்டியூம்ஸ், கெட்டப், ப்ராப்பர்ட்டிஸ்னு எல்லாத்தையும் பழசா காட்ட மெனக்கெட்டு பண்ணிருப்பாங்க. ஆனா லால் சலாம்ல மொபைல் போனுக்கு பதிலா லேண்ட்லைன் வச்சிருப்பாங்க. அதுலயே நம்ம பீரியட் படம்னு நம்பிடணும்.
பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். பாய் 10 கிலோ கறி கொண்டு மூடிட்டு வைங்கடா. அவரும் நடிச்சிருக்காரு அல்ல? இல்ல பாய் 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். போய் தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ எது எப்படியோ படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் சொன்னபடி படம் நம்ம லிஸ்ட்ல வந்துருச்சு. என்னடா நம்ம இவங்க லிஸ்ட்லயே இல்ல போல இருக்கு, யாருமே நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் படம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் சொல்றேங்க, என் படம் உங்க எல்லாரோட லிஸ்ட்லயும் இருக்குங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்த இடத்தை பிடிச்சிருக்கிறது நீங்க அக்செப்ட் பண்ணிதான் வேற வழியே இல்ல. என்ன பண்ண முடியும் உங்களால? தயவு செஞ்சு யாராவது விஜய் ஆண்டனி கிட்ட இனிமேல் ரொமான்டிக் சீன்ஸ்ல நடிக்க வேணாம்னு சொல்லுங்க. ரொமான்ஸ், சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் தலைவன். த்ரில்லர் தான். நான் ஒரு காத்து மாதிரி ஒரு இடத்துல இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. என்னோட 20 வருஷ கலைப்பயணத்துல இந்த மாதிரி ஒரு தத்தி தருதலைகளை நான் பார்த்ததே இல்ல. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு கான்ட்ரோவர்சி வந்துச்சு. படத்தோட முதல் 2 நிமிஷத்துல எதையோ சேர்த்துட்டாங்க, அது எனக்கே தெரியல, அதனால முதல் 2 நிமிஷத்தை மறந்துட்டு படத்தை பாருங்கன்னு டைரக்டர் விஜய் மில்டன் ஒரு வீடியோ போட்டிருந்தார். இந்த ஃபுட்டேஜ் இந்த படத்துல நான் வைக்கல, எனக்கு தெரியல. படத்தை பத்தி ஒப்பீனியனுக்கு நீ அடைவாறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல இருந்த அந்த 1 மினிட் ஃபுட்டேஜ தயவு செஞ்சு மறந்துடுங்க. படத்தை 2 நிமிஷம் இல்ல, எவ்வளவு நேரம் தள்ளி பார்த்தாலும் நல்லா இருக்காது. மொத்தத்துல கதை என்னன்னா, சீக்ரெட் ஏஜென்டா இருக்க விஜய் ஆண்டனியோ ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்கு சரத்குமாரும் சத்யராஜும் உலகத்துக்கு அவரை செத்துட்டதா காட்ட தேவையான ஆதாரம் எல்லாம் ரெடி பண்ணி விஜய் ஆண்டனியோ ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அவர் உயிரோடு இருக்கிறது வெளியே தெரிய வர மாதிரி தெரிஞ்சதும் அவங்களே கொன்றுவாங்க. இதுக்கு முதல்லயே அவர் கொண்டிருந்தா நம்மளால தப்பிச்சிருக்கலாமே. என்னால சும்மா இருக்க முடியாது. கோவம்லாம் உயிரோட இருக்கிறவனுக்கு தான் வரணும். நீ செத்து 6 மாசம் ஆச்சு. மறந்துட்டியா? நீயும் நானும் மலையில இருந்து குதிச்சு செத்து போனமே. செத்து போனப்பா ஏடா செத்து போயாடா இப்படி 2 பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம விஜய் மில்டன் எப்படி எல்லாம் சீன் யோசிக்கிறாருன்னு பாருங்க. வில்லனுக்கு தலைவாசல் விஜய் கடன் கொடுக்கணும், அதுக்கு வில்லன் காஃபில விஷம் எல்லாம் கலந்து குடிக்க சொல்லி மிரட்டலாம் மாட்டாரு. 2 டைம் குடிங்க சார்னு சொன்னதும் அவர் குடிச்சிட்டு செத்துருவாரு. இந்த மாதிரி மொக்கையாத்தான் படத்துல இருக்கிற எல்லா சீனுமே இருக்கும். நியாயமா நம்ம அழுது இருக்கணும், இவரே ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு அழுது இருக்காரு. நம்ம லிஸ்ட்ல அடுத்த இடத்தையும் நான் தான் முடிப்பேன்னு அடம் பிடிச்சு வந்திருக்கிற விஜய் ஆண்டனி படம் முடியல. இந்தியில பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஷாருக் பாய் நடிச்சு வந்த ஒரு அருமையான படம் ரப்பனே பனாதி ஜோடி. அந்த மாதிரியே ஒரு படம் பண்றேங்கிற பேர்ல இங்க உடைச்ச பர்னிச்சர் தான் ரோமியோ. எனக்கு இந்த கல்யாணம் தான் பிரச்சனை. இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்க்கல. ஓ ஆமா, அந்த ஸ்டோரி மாதிரியே தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் தொட்டா கம்பளி பூச்சி ஊர்ற மாதிரியே இருக்குன்னு சொல்றேன், ஆனா மூஞ்சி கம்பளி பூச்சி மாதிரியே இருக்க. ரப்பனே பனாதி ஜோடி கான்செப்ட் இங்க ஒரு பக்கம் கிரிஞ்சா போயிட்டு இருக்க. சின்ன வயசுல காணாம போன தங்கச்சின்னு ஒரு அரதப்பனசான மேட்டர் கொண்டு வந்ததும் இல்லாம இவ்வளவு வருஷமா விஜய் ஆண்டனி அண்ட் ஃபேமிலியால கண்டுபிடிக்க முடியாத அந்த தங்கச்சிய நொடி பொழுதுல ஹீரோயின் கண்டுபிடிச்சு கொண்டு வரதெல்லாம் வேற லெவல். என்ன பண்றாரு? அழுகுறாரா? நம்ம பார்க்கவே இல்ல. நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்தாலே லாஸ்ட்ல எப்படியும் ஹீரோவும் ஹீரோயினும் சேரணுங்கிறது தான் நமக்கு தோணும். ஆனா இந்த படத்துல இவங்க எப்படியாவது சேராம போனா நல்லா இருக்குன்னு தோன்ற அளவுக்கு அப்படி ஒரு நடிப்பு, கதை, ஸ்கிரீன் பிளே. காதல்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு காரணம் இருக்கும், ஆனா காரணமே இல்ல வர்றதுதான் காதல். அது எப்படி ஒரு மனுஷன் ஹிட்டே கொடுக்கலனாலும் படம் நடிச்சுட்டே இருக்காருங்கிறது தான் எனக்கு புரியல. நல்ல ஒரு எப்படி சொல்றது, அடுத்த படமா நல்ல பிடிக்காத ஹிட்லர், மைகோ ஃபிளாப், ரோமியோ ஓரளவுக்கு ஓகேன்னு தோணுது. அந்த ரத்தம் கூட நல்லா இருக்கும், கொஞ்சம் கொலை மொக்க அதுவும் பார்க்கல, ரத்தமும் நம்ம பார்க்கல. மாப்பிள்ள என்னால நிக்க முடியல மாப்பிள்ள.
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாம்ஸ், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது நீ எல்லாத்தையும் விஜய் ஆண்டனிக்கே ஒருத்தன் டஃப் கொடுக்க முடியும்னா அது இவரால தான் முடியும். ரெண்டு பேரும் வருஷம் வருஷம் போட்டி போட்டு 3-4 மொக்க படங்கள்ல நடிக்கிறாங்கப்பா. உங்களை கேட்டனா ஒரு காலத்துல நம்ம வியந்து பார்த்த ஸ்டார்ஸ் எல்லாம் இப்படி ஆயிட்டு வர்றாங்களே. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளங்களா? சின்ன வயசுல இருந்து பிரபுதேவா படங்களை பார்த்து அவரை மாதிரியே நம்மளும் பெரிய டான்சர் ஆகணும்னு அவரை இன்ஸ்பைரிங்கா எடுத்துக்கிற ஃபேன் பாய் ஒருத்தர் வளர்ந்து அதே மாதிரி ஆகுறாரு. அதே மாதிரினா எந்த அளவுக்குனா இந்த அளவுக்கு அவராவே கதையாதானா கேட்டதுக்கு அப்படி அலறியே பாத்துந்தா என்ன ஆயிருப்பீங்க? ஐயோ ஆமாப்பா, அதுதான் இங்க கொடுமையே. அந்த சின்ன பையன் வளர்ந்து பிரபுதேவா மாதிரியே ஆயிட்டான். இதுல கொடுமை என்னன்னா பார்க்க பிரபுதேவா மாதிரியே இருக்காருங்கிறது நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். படத்துல வர யாருக்குமே தெரியாது. ஏன் பிரபுதேவாவுக்கே தெரியாது. யாரு பிரபுதேவா மாஸ்டர்? யார் சார் வரே? இவரு தெரியல. டேய் இவரு தெரியலையே. இவர்தான் பிரபுதேவா மாஸ்டர். என்ன படா படா. அப்பா அப்பா பாப்பா இப்படி இதுல இடிக்கும். என்னடா நடக்குது? எப்படா குசேலன் படத்துல பசுபதி கேரக்டரையும் ரஜினியே நடிச்சு டபுள் ஆக்ட் பண்ணிருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மகா மட்டமான கற்பனை. அதாவது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே, இவர் நமக்கு மட்டும்தான் பிரபுதேவா, படத்துல இருக்கிறவங்களுக்கு கிளைமேக்ஸ்ல வர்றவர் தான் பிரபுதேவா. உங்க காதலன் படம் ரிலீஸ் ஆனப்போ பாடி சிவசக்தி தியேட்டர்ல 37 வாட்டி நான் அங்க போய் அந்த படத்தை பார்த்தேன். கை கோடி ரேஞ்சுக்கு வந்துட்டியாடா. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதா? உங்க படத்தை பார்த்து பார்த்து மாஸ்டராவே மாற ஆரம்பிச்சிட்டேன். இந்த லிஸ்ட்ல ஒரு நிறைய படம் டோன்ட் வரி எத்தனையோ கஷ்டம் பார்த்தா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் நான் சொல்றேன். என்னங்கடா பாலையாக்கு அம்மாவா ஹனி ரோஸ் நடிச்சதையே பெருசா சொல்றீங்க? எங்க அண்ணன் விஷாலுக்கு அம்மாவா பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காரு தெரியுமா? என்னது? அடங்கம்மால இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்க அதானே ஏ அம்மா சார், இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஏ அம்மா மாதிரி இருக்கா சார்? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அருமைடாங்க வாத்தா. வேற லெவல். உலகத்துல ஒரு தம்பி அண்ணன் மாதிரி இருக்க முடியும், மகன் அப்பா மாதிரி இருக்க முடியும், பொண்ணு அம்மா மாதிரி இருந்து கூட பாத்துருப்போம். ஆனா முறையா லவ் பண்ற பொண்ணு அம்மா மாதிரி இருந்ததெல்லாம் இங்க தான்டா பாக்குறோம். பழைய கான்செப்ட் ஹரி சார். இதான் என் கான்செப்ட். நான் ஏன் அவங்க அம்மா மாதிரி பொறுக்கணும்? உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி ஒரே உருவத்துல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அண்டர்டேக்கர் இருக்கான்ல, அவன் 7 உயிராண்டா. அப்படியே 2 லாரிய சுண்டு வரல அப்படி தூக்கிட்டு வந்தான்டா. ஹரி இன் ஸ்கூல் டே. என்ன 7 உயிர் 7 மயிர்ன்றீங்க? ஹரி திமுரா லீவ். ஹரி சார், அப்படி என்னதான் சரக்கடிச்சீங்க? இப்படி ஒரு கற்பனை 10,000 30 வருஷமா பிளான் பண்ணி கட்டம் கட்டி விசால அடியாளா வச்சு ஒரு கொலை பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட். எட்டுங்கடா மச்சால வெட்டுதா? ஒரு மச்சால வெட்டுதா எப்படி எனக்கு தெரியல. கோயில்ல தேங்காய் 2 வெட்ட தெரியுதுல, அதுக்கு சாம்பாருக்கு பூசணிக்கா துண்டா வெட்ட தெரியுதுல. இப்படி நான் கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி நான் போறேன்டா, இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். இப்படி டைலாக் எழுதின கைக்கு என்ன வாங்கி போடுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அரிப்பு எடுத்தா அவுத்து விடுறதுக்கு ஊரே சதுமுத்து இருக்குல்ல, இவன் காலை வெட்டலாமா இல்ல ஒரு அடிக்கு மேல இன்னைக்கு கொலை பண்ணாம நான் விட மாட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ள ஓடி போயிரு நாயே. நல்ல நாய் துரத்தி வெறித்தனமா ஓடிட்டு இருக்கும்போது சாணியை மிதிச்ச மாதிரி கௌதம் மேனன் கேமியோ என்ட்ரி வேற படத்துல. அடிங்க என்னடா சவுண்ட் ஓவரா இருக்கு? ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டீங்க, அடிச்சு தூக்கிடுவேன். ஏய் நானும் பிரபல ரவுடி தான். என்ன சாதாரண நினைச்சிட்டு என்ன என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு பிஞ்சு பூஜ்ஜிய வச்சுக்கிட்டு ரவுடிங்கிற? நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது
அந்த படம் பார்த்துட்டு இருந்தேன். தமிழ் சினிமால சில மிஸ்ட்ரிஸ்க்கு ஆன்சரே கிடைக்காது. அதுல ஒண்ணுதான் டைரக்டர் ராஜேஷ்க்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறதெல்லாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பூமி இறைவன் பிரதர்னு வருஷத்துக்கு ஒரு காவியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஜெயம் ரவி. மூடிட்டு இருக்க மாட்டேடா, மரியாதையா பாட்டுதான் அது. இந்த படத்தை 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாலும் டாப் 10 மூவிஸ் சுரேஷ்குமார் வந்து கால் மேல கால் போட்டுட்டு இது ஒரு பழைய ஸ்டோரின்னு பிரதர் ஓல்டு ஸ்கூல்னு ரிவ்யூ பண்ணிருப்பாரு. அத போய் 2024 தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. 25 வருஷமா இந்த வீட்டு உப்பை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தவன். உப்பை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தா உடம்புல யூரியா அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்துடுவேன். உடம்புல யூரியா அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்துடுவேன். இதுக்கு பேரு ஜோக்கா? பயங்கரமால பண் பண்ணிட்டாரு. உண்மையிலே வந்து கடி ஜோக்கு தான். இது கடி ஜோக்கு தான். இங்கிலீஷ் பேசுற ரிச் கைஸா படத்துல வர சரண்யா பொன் பண்ணனும் நட்டியும் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே சீரியல் மாதிரியே இருந்துச்சு. There's a time to work, a time to play and a time to eat. This is dinner time. English. Don't touch me. English. பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு முட்டாய் விட்டு தெரிஞ்ச நாய் இங்கிலீஷ் பேசுற இங்கிலீஷ். படத்துல ஜெயம் ரவி கிட்ட அவரோட அம்மா அப்பா நீ எங்களுக்கு பிறக்கலங்கறத ரிவீல் பண்ற சீன் தான் திரைக்கதையின் உச்சமே. எங்களுக்கு பிறந்த குழந்தை இறந்துருச்சு, இது சொன்னா உங்க அக்கா பொக்குன்னு போயிரும்னு தான் உன்னை தத்தெடுத்தோன்னு சொல்லுவாங்க. வேற லெவல் ராடே. அழுது அழுது நல்லா இருந்துச்சு. எனக்கு போயிட்டா உங்களை தத்தெடுத்தாங்களா? உன்னை பார்த்து தத்தெடுத்தேன். உனக்கு நல்லா திருப்தியா வச்சிட்டு வாயில எனக்கு புள்ள எழுப்பி நல்லா கணக்கா. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீ ஒரு அனாதைன்னு சொல்லி அவன் மனச உடைச்சிட்டு இது உங்க அக்கா கிட்ட சொல்லிராதடா அவ வருத்தப்படுவான்ட்டு போயிருவாங்க. அதுதான் குபீர் சிரிப்பு மொமெண்ட். நீ ஒரு அனாதடா. ஆனந்தி மட்டும்தான் எங்களுக்கு பிறந்த பிள்ளை. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை உங்க அக்கா கிட்ட சொல்லாத. தெரிஞ்சா அவ தாங்க மாட்டாடா. எப்படிப்பட்ட மியூசிக் எல்லாம் கொடுத்த ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்டயே சீரியல்ல போடுற மியூசிக்க வாங்கின பெருமை ராஜேஷ் தான் சேரும். இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டேங்க. என்னால மோச போயிட்டோம்யா, மோச போயிட்டோம். நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்கய்யா. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தீங்க. Last but not least, it's not a mistake to make a mistake, but it's a mistake to repeat the same mistake. அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த அந்த 2வது இடத்தை இந்தியன் 2 தான் பிடிச்சிருக்கு. என்னடா பேசுற நீ? அவர் அப்பவே தாத்தா கொஞ்சம் பொடி குடு எங்க பேரா பேரா ஏன் தடியடி. படம் வர்றதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு கதையை சொல்லி இதுதான் இந்தியன் 2ன்னு சொன்னாங்க. அதுல ஏதோ ஒரு கதையை எடுத்திருந்தாலும் படம் நல்லா இருந்திருக்கும். சங்கர் அதுக்கும் மேல ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டு போயிட்டாரு. எப்படிடா கண்டுபிடிக்கிறது? கம்பேக் இந்தியன் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணுவோம். நம்மள பார்த்துட்டு நிறைய பேர் இத ஃபாலோ பண்ணுவாங்க. சூப்ல வைப்பாங்க, நான் ஏன் அந்த பாட்டில் வைக்கணும்? மேக்கப்க்கு இந்தியன் சினிமாவுக்கே முன்னுதாரணமா இருந்தவர் அவரு. அவரை போய் இப்படி அமிதாப் மாமா ரேஞ்சுக்கு இழுத்து விட்டீங்களேடா. நாளைக்கு உங்களை நான் நேர்ல சந்திக்கிறேன். ஐயா உங்களுக்கு எல்லாம் இதயமே இல்லையா? என் வாழ்க்கையை பரியாக்கிறாதீங்க ஐயா. அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. டீடைலிங்க்கு பேர் போன சங்கர் கிட்ட இருந்து இவ்வளவு மட்டமான ஒரு ரைட்டிங். Facebook லைவ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லின்னு வச்சுட்டு உலகம் ஃபுல்லா தாத்தா லைவ் போற அளவுக்கு ஒரு டீடைலிங். சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோசியல் மீடியான்னு சொல்ற அளவுக்கு ஒரு டைலாக். ஒரு இந்தியன் அடிக்கிறது வெள்ளக்கார பொம்மையா இருந்தாலும் சரி, பார்த்துட்டு என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்படி இருந்தவன் இந்த 3 நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இதுல வேடிக்கை என்னன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லயே இவனுக்கு ஒரு பேஷண்ட்டும் இருக்கான். பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சு. கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லெஜெண்டா நாங்க பாத்துட்டு இருந்த சங்கரையா ஒரே படத்துல தர மட்டத்துக்கு வர்ற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துட்டு கமலையும் நடுத்தருவுல இழுத்து நிறுத்திட்டு போயிட்டாரு. நல்லா யோசனை பண்ணி பாரு. பஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்?
உன் பேச்ச கேட்டு தான்டா நான் ஊமையா நடிச்சேன். போன வருஷம் இந்நேரம்லாம் இருங்க பாய் இந்தியன் 2 எங்க ஊர்ல வருது 1000 கோடி போட போகுதுன்னு RRR புஷ்பா KGF எல்லாம் சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நட்சத்திர ஆமை அப்படியே ஊர்ந்து போகும். உண்மையிலேயே அது எடுக்கும்போது அந்த ஆமை அங்க இல்ல, அது CGல கிரியேட் பண்ண ஆமை. 35,000 கட்டுறவன் தான் தெரியும், உனக்கெல்லாம் என்ன பொச்சா தெரியும். எனக்கு தெரிஞ்சு கமல், சித்தார்த், பிரியா பவானி சங்கர், அனிருத் எல்லாம் கை காசா ஆளுக்கு கொஞ்சம் போட்டு லைக்காக்கு கட்டி இந்தியன் 3 நிறுத்தி வைக்கிறது நல்லது. தப்பி தவறி வந்துச்சு இவ்வளவு அடி வாங்கின அப்புறமும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ற லைக்காவோட கான்பிடன்ஸ் தான் எனக்கும் 2025ல வேணும். ஆண்டவா, மறுபடியும் என்ன கொல்ல வருவானா டாக்டர்? பயப்படாத, அரசாங்கத்தை ஏமாத்தாம ஒழுங்கா டாக்ஸ் கட்டினா விட்டுருவான். இது கொஞ்சம் சிக்கலான கேஸ், அடுத்த வாரம் இன்னொரு செஷன் வச்சுக்கலாம். நீங்க எல்லாரும் கரெக்டா கெஸ் பண்ணா அந்த கங்குவா தான் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு காரணம் தான் கங்கா. சிறுத்தையை நேர்ல பார்த்தா நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கணும். கங்குவா ஃபைனல் எடிட்ட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு சூர்யாவை பார்க்க பாவமாவே இல்லையா சாமி? எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனோம், அதான் ஏன் லட்சியம். உலக சினிமா சரித்திரத்துல தியேட்டர்ல 2 பாயிண்ட் சவுண்ட கம்மி பண்ணி தியேட்டர் வரைக்கும் எடிட் பண்ணப்பட்ட பெருமை கங்குவாவையே சேரும். மனுஷன் அவங்க ஒரு ஈரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல சூர்யாவுக்கு கொடுத்த டாஸ்க் அந்த காட்டுல போய் ஃபுல்லா தீப்பந்தம் கொளுத்தணும். ஆனா தலைவர் அதை கூட சத்தம் இல்லாம பண்ண மாட்டாரு. இப்போ அங்க எதுக்கியா சம்பந்தம் இல்லாம இந்த கத்துறாங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாரு. இப்ப எப்படி இருக்கு மாம்சே? குளவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி ரொம்ப அடி வாங்கிட்டு ஒரு சவுண்ட் தான் மாப்ள கேக்குது. போர் அடிக்குதுன்னு படத்துக்கு வந்தவங்கள காது வலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போக வச்சிட்டீங்களேடா. அதாவது பேப்பர் ஒர்க்ல சரியா பண்ணாம விட்டுருக்காங்க, அதான் மேட்டர். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசக்கூடாது. வோல்வரின் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, அது பார்க்கலாம். இப்ப ரீசெண்டா வந்த படம் மாதிரியா ஓவரால் வோல்வரின் கேரக்டர் மாதிரி அது மாதிரி இருக்கும் பாக்குறப்ப நல்லா. ஏய் வேணாம் வாயை முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்ட. இதே மாதிரி தானே புஷ்பாவும் இருக்கு, அது 1000 கோடி போடுது. கங்குவா ஏன் 1000 கோடி போடலங்கிறது தான் புரியல. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வர மாட்டேங்குது. காலம் எப்படி மாறிட்டு வருது. சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஹிட் கொடுக்கிறாரு, சூர்யா அட்டர் ஃபிளாப் கொடுக்கிறாரு. சூரி பயங்கரமான ஆர்டிஸ்டா ஆயிட்டு வர்றாரு. உலகநாயகன் இந்தியன் 2 மாதிரி ஒரு குப்பையில நடிச்சிருக்காரு. அனைவரும் தாகமாக வந்திருப்பீர்கள், என்னிடம் வாங்கி குடியுங்கள். ஒருவராக என்னிடம் வாங்கி குடித்தீர்கள் என்றார். கொஞ்சம் பொடி குடு ஆனா இல்ல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, 10 படமுமே நம்ம பார்க்கல ஃபுல்லா. பார்க்கல. இந்தியன் 2 தொடவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 2 பக்கத்துல கூட போகல. ஆமா, அது என்ன ஸ்டோரின்னு கூட எங்களுக்கு தெரியாது. இந்தியன் 2 தெரியாது. சம்டைம்ஸ் முக்கியா இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல டைரக்டர்ஸ் மூவி பட் முக்கியா வந்திருக்கனாலும் ஏதோ இல்ல. ஆக்சுவலி நம்ம இதுல 10 படமுமே ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 5 என்ன படம் வந்துச்சுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இருக்க 5 படம் வந்துச்சானா நம்ம பார்க்க கிடையாது. அங்கங்க பார்த்திருக்கோம். கங்குவா கடைசில எல்லாம் கொஞ்சம் பார்த்திருக்கோம். இது இந்தியன் 2 டச்சே பண்ணல. அது எப்படி டீஸ் வராம போச்சு? டீன்ஸ் அவர் மேபி அவர் பார்க்கல போல இருக்கு. நான் பட்டிருந்தேன்னா நம்ம பாதிக்கப்பட்டதுனால அது கண்டிப்பா 2வது 3வது இடத்துலயாவது வந்திருக்கும் அது எனக்கு தெரிஞ்சு. ஆனா எனக்கு தோணுனது கரெக்ட். இது பிரபுதேவாவும் இவங்களும் பண்றது தப்பு. இந்த மாதிரி கண்டினியூஸா மொக்க படம் கொடுத்து அது டோட்டல் அந்த இண்டஸ்ட்ரியவே ஆக்சுவலி என்ன தெரியுமா, அவங்க கொடுக்கறது ஆக்டிங் வைஸ் அவங்கலாம் நல்லா தான் பண்றாங்க. ஸ்டோரி வைஸ் அவங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியல. ஏதோ நம்ம அந்த லைம் லைட்ல இருக்கணும்ன்றதுக்காக ஏதோ ஒரு படத்தை பண்ணணும்னு பண்ற மாதிரி இருக்கு. இப்ப வர வர மணிக்காக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு பிரபுதேவா. அதான் சொல்றேன், ஒரு நம்ம இருக்கோம் காமிக்கணும்ன்றதுக்காக பண்ண மாதிரி இருக்கு. பொறுமையா ஒவ்வொரு படம் பண்ணாலும் இப்ப கோட்ல நடிச்சாரு, ரிஜிஸ்டர் ஆகுற மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நடிச்சாலே போதுமே, ஏன் தேவையில்லாமல் பண்ணுறாங்கன்னு தெரியல. என்னமோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒஸ்ட் மூவி ஆஃப் த இயர்னா டீன்ஸ் தான் நாங்கள் 2 பேர் சொல்லுவோம். அது மாதிரி இல்லை, நாங்கள் ஆக்சுவலாக அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டோம் போயிட்டு. ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டு போயிட்டு ஸ்டோரி வைஸ் கூட ஓகேவா தான் அது. அதில் நடிச்ச மேக்கிங் எங்களுக்கு பிடிக்கல சுத்தமாக.
எதுக்குடா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ, அதுதான் மெயின். மற்றபடி நான் அந்த மெயின் அந்த தீம் இருக்குல்ல அதில் நான் குறைய சொல்லலை. அந்த சின்ன பிள்ளைங்க நிறைய லூப் இருந்தது. அவங்க நினைச்சிருந்தா பின்னாடி போய் ஊருக்கு போயிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னமோ ஒரு மாதிரி போர் அடிச்சா உட்காந்து பாருங்க, ஜாலியாக இருக்கும். எனக்கு நினைச்சாலும் இரிட்டேட் ஆகுது. ஆக்சுவலி நீங்கள் அது மாதிரி உங்களோட 2024 ஒஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ்னா எந்த மூவி சொல்லுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு என்னோட ஃபர்ஸ்ட் மூவினா நான் புஷ்பா 2 சொல்லுவேன். எனக்கு வந்து புஷ்பா பிடிக்காது. புஷ்பா 2 வந்து ஃபைட் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஃபைட்னு இல்ல, ஆக்டிங் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருந்தது. எனக்கு ஒன்றும் ஓகேவா தான் தோணுச்சு. அல்ல அவர் என்ன பேசுறாருன்னே புரியல, வாயில வேணும்னு வச்சுட்டே பேசிட்டு இருந்தாரு. நார்மலா பேசினாலே புரியாது, அதுல வேற பீடா வேற போட்டுட்டு பேசுறாங்க. ஒண்ணுமே புரியல எனக்கு. ஆக்சுவலி அந்த டைலாக்கே புரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி வாயில இன்னும் பீடா போட்டு பேசினா எப்படி பேசுறீங்க அப்படிதான் பேசணும். அது மாதிரி சார் வாய்ஸ் மாதிரி ஆயிடும். அவர் வாய்ஸும் ஒரே மாதிரி இருந்தது, கடைசியா அந்த வில்லன் வாய்ஸும் ஒரே மாதிரி இருந்தது. யார் பேசுறாங்கன்னு ஒண்ணு, அந்த பாதி மொட்டை அடிச்சுட்டு வர மாதிரி. அவனும் பீடா, அங்க இருக்க ரவுடிங்க எல்லாம் பீடா போடுவாங்க. அது மேபி அது வந்து ஹிட் ஆனதுக்கு நான் இங்க தமிழ்நாட்டுல அவ்வளோ ஹிட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் ஒரு கிராஃபே பார்த்தேன், இந்தியன் மேப் மாதிரி போட்டு புஷ்பா 2 வந்து எங்கெங்கெல்லாம் நல்லா ஓடி இருக்கு, எங்க நல்லா ஓடலன்னு போட்டிருக்காங்க. கரெக்டா தமிழ்நாடு கேரளால ஓடல சரியா, அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஓடல. அதை தவிர்த்து இந்தியா ஃபுல்லா படம் நல்லா ஓடி இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் தெரியல. இங்கே கொஞ்சம் உஷாரா இருக்காங்க, அங்க கொஞ்சம் வந்து கண்டுக்காம இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். கீழே உஷாரு, மேல கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தெரியல, அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு நம்ம இங்க சூர்யா நடிச்ச படமே இங்க பிடிக்கலன்னா ரோஸ்ட் எடுக்கிறாங்க. அங்க அப்படி எப்படி என்ன? சரி, உங்களுக்கோட ஒஸ்ட் மூவிஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து சப்போஸ் அது நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஓகே, இதுல பிரதர் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. அதே மாதிரி பார்க்கல, நான் அதான் சொன்னேன்ல, வந்து 10 படம் ஒரு லிஸ்ட் போட்ட 10 படத்துல நான் போட்டு விட்டு நம்ம பாட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பார்க்கலாம். அந்த மாதிரி படம் வந்து காதுல வாங்கிக்கலாம். ஏன்னா படத்துல பார்க்கறதுக்காக எனக்கு ஒரு பேட் பழக்கம் இருக்கு. கேட்க மாட்டீங்களா ஸ்டோரி? இல்ல, ஒரு படத்துக்கு ரொம்ப ஹைப் கொடுத்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அந்த படம் பார்க்க மாட்டேன். ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாலும் பார்க்க மாட்டேன். படம் சுமாரா இருந்துச்சு, வாய்ப்பு இல்லை.